டேர்ம் உங்களுக்கு தெரியலனா கண்டிப்பா இ-காமர்ஸ்ல நீங்க பிசினஸே ரன் பண்ண முடியாது. அந்த டேர்ம் SKU, ஸ்டாக் கீப்பிங் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டாக் கீப்பிங் யூனிட்னா நம்ம ஒரு ப்ராடக்ட்டுக்குமே ஒரு SKUன்றதை மெயின்டைன் பண்ணுவோம். இன்டர்னலான ஒரு கோடுன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ உதாரணமா இப்போ இந்த மைக் இருக்கு. இந்த மைக்குக்கு MIC-1 அப்படின்னு போடுறேன்னா இது மைக் 1 அப்படின்னு அர்த்தம். என்கிட்ட இன்னொரு மைக் இருக்கு. அந்த மைக்கு MIC-02 போடுவோம். இது ஏன் ஸ்டார்டிங்ல இருந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க மல்டிபிள் மார்க்கெட் பிளேசஸ்லயும் வெப்சைட்டும் செல் பண்றீங்கன்னா ஒரே ப்ராடக்ட்டுக்கு எல்லா மார்க்கெட் பிளேசஸ்லயும் ஒரு காமனான கோடு தான் இந்த SKU. நீங்க OMS குரு, யூனிகாமர்ஸ் இது மாதிரி ஒரு இன்டகிரேட்டர் ஒன்று இருக்கும். இந்த இன்டகிரேஷன் பண்ணுவீங்க. எதுக்கு பண்ணுவீங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு ஆர்டர் வருது அமேசான்ல ஒரு ப்ராடக்ட்டுக்கு. அந்த ப்ராடக்ட்ல ஒரு பீஸ் தான் இருக்கு. எனக்கு ஆர்டர் வந்தவுடனே மற்ற மார்க்கெட் பிளேசஸ்ல அது ஆட்டோமேட்டிக்கா 0 ஆகணும்னா இந்த மாதிரி இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போது இந்த SKU மேப்பிங் அப்படின்றத பண்ணுவோம். ஸோ மேப்பிங் பண்ணும்போது எல்லா மார்க்கெட் பிளேசஸ்லையும் SKU சேமாக இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் இ-காமர்ஸில் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா எல்லா மார்க்கெட் பிளேசஸ்லையும் ஒரே SKU யூஸ் பண்ணுங்க. ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் மேப் பண்ணும்போது உட்காந்து மேனுவலாக ஃபிகர் அவுட் பண்ணணும். பட் SKUவோட மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபிசிக்கல் வேர்ஹவுஸில் எப்பயுமே SKU பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதான் SKU, இதான் ப்ராடக்ட், அதோட கலர் தான், எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்றதை நீங்கள் ஈஸியாக என்ட்ரி பண்ணிக்கலாம். அண்ட் உங்களோட ஷெல்ஃப்ஸ் நீங்கள் அடுக்கும் போதும் இந்த SKU நம்பர்ஸை பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டீமுக்கு அந்த ப்ராடக்ட்டை எடுத்து பேக் பண்ணுறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இ-காமர்ஸ் கான்டென்ட் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.